10 செகண்ட்ல உங்களால 5 படம் வரலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு அப்கிரேட் வெர்ஷனை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3G 4G 5Gன்னு எல்லாருமே இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் இப்போது 5G அப்படின்றது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்காகவே இருக்குது. இதுக்கு ஒரு அப்கிரேட் வெர்ஷனாக ஒன்று வந்திருக்கு. அது வந்து இந்த 5Gயை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. முதல்ல நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது 1971 டோக்கியோவில் தான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் ரொம்ப அதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் 2G 3G 4G 5Gன்னு அடுத்தடுத்த ஒரு அப்கிரேட் வெர்ஷனாக வந்து ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருந்தது. இதில் பார்க்கும்போது இந்த 3G அப்படின்னு பார்க்கும்போது 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 4G வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 5G வந்துட்டு 2023 ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதிகமான மக்களை வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக டெலிகாம் நிறுவனங்களும் இந்த மாதிரி நெட்வொர்க்கை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்காகவும் அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஜியோ நிறுவனம் அப்படின்னு வரும்போது என்னதான் இதோடைய ரீசார்ஜ் கட்டணங்கள்லாம் அதிகமாக இருக்கு, இதை வந்து நம்ம அதிகமான அமௌண்ட் கொடுத்து இதோடைய சேவைகள்லாம் பெறணும் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு அதிருப்தியிலேயே இருந்தாலும் 5G நெட்வொர்க் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஸ்பீடாக கிடைக்குது, நம்ம எங்கனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிகமான மக்கள் வந்து இன்னமும் ஜியோவை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்களை வந்து கவரணும் அப்படின்றதுக்காக இப்போ ஜியோ நிறுவனம் ஜியோக்கு அடுத்தபடியான ஒரு அப்கிரேட் வெர்ஷனான 5.5G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெட்வொர்க் வந்துட்டு அப்கிரேட் வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அது வந்து எந்த அளவுக்கு செயல்படும், அது வந்து எந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 5.5G அப்படின்றது ஜியோவை விட 380% வரலும் அதிகமான ஸ்பீடில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5G வந்துட்டு அதோடைய நெட்வொர்க் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 277 Mbps ஸ்பீடில் தான் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த 5.5G அப்படின்றது அதை விட 380% வந்து அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு செகண்ட்க்கு 1000 Mbps ஸ்பீடில் வந்துட்டு அது வந்து நமக்காக நெட்வொர்க் கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாவது இப்போ டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 Gbps ஸ்பீடில் கிடைக்கும். அதாவது ஒரு செகண்ட்க்கு 10 Gbps ஸ்பீடில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Gbps ஸ்பீட்லேயுமே கிடைக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி 5G வந்துட்டு 277 தான் கிடைச்சது. இதை வந்துட்டு 10 GB அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் வந்து கேமிங் இருக்குது, ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, இல்லை வேற ஏதாவது ஆன்லைனில் வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கு உடனே நெட்வொர்க் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த 5.5G அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஃபோன் வந்துட்டு ஒரு டவர்ல இருந்து மட்டும்தான் சிக்னல் வந்து இது பண்ணும். ஸோ அது வந்து அந்த டவருக்கான சிக்னல் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த சிக்னல் மாறி மாறி வந்து நமக்கு கிடைக்கும். இதனால தான் நம்மளுடைய நெட்வொர்க்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக கிடைக்குது. ஆனால் இந்த 5.5Gல என்ன ஒரு பெனிஃபிட்ஸாக பார்க்கப்படுது அப்படின்னா நிறைய டவர்கள்ல இருந்து இது வந்து சிக்னலை வந்து கனெக்ட் பண்ணும். ஏன்னா இது நிறைய டவர்களை வந்து ஜாயின் பண்ணி இந்த 5.5Gயை வந்துட்டு அப்கிரேட் வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் இந்த ஜியோ தரப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 5.5G அப்படின்றது ஜெட் வேகத்தில் உங்களுக்கு வந்துட்டு இணையம் வந்து கிடைக்கும், ரொம்ப ஃபாஸ்டான ஒரு நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் உங்களால் 10 செகண்ட்ல 5 படங்கள் வரும். அதாவது HD பிரிண்ட்லயே வந்து 5 படங்கள் வந்து ஈஸியாக டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இது முதல்ல எந்தெந்த ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த நெட்வொர்க் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து OnePlus 13 சீரீஸ்ல மட்டும் இந்த 5.5G அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது முதல்லயே இந்த ஜியோ நிறுவனம் இந்த OnePlus 13 சீரீஸ் வந்து தயாரிக்கிறதுக்காக அந்த கம்பெனிகளோட டைப் பண்ணி இந்த ஒரு 5.5Gயை வந்து அந்த ஃபோனில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு டெக்னீஷியனான ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கான முன்னாடி வேலைகள்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது இப்போ வந்து OnePlus 13 சீரீஸில் மட்டும்தான் இந்த 5.5G வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நார்மலா மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வாங்க அப்படின்றதையுமே ஜியோ தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க.
பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்பிஐ பாண்டு மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சேஃபு. ஆனால் அது 8.05 இப்போ இன்னைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா 8.05 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 9.5% கிடைக்குமா, 10% கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் பாண்ட்ஸ் போகலாம். ப்ரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட் மாதிரி 4 விதமான பாண்ட் இருக்கு. இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து இதுக்கு கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப 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 தவறு. 2010 இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் வந்து முடிச்சுக்காங்க, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் இதே ப்ராப்ளம் தான். எனக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த மாதிரி பாண்டில் போட்டு என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எவ்வளவோ தேவை. இல்லை சார் எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, ஈக்விட்டியே வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்டாகர்டாக போடுங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஆர்பிஐ பொறுத்தவரை நீங்கள் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.